கிளிநொச்சி மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களில் இதுவரையில் பதிவுகள் மேற்கொள்ளப்படாதவர்கள், விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதவர்களிடம் விசாரணைகள் இன்று நடைபெற்றன. ஏற்கனவே பதிவுகளை மேற்கொண்டவர்களில் 100 பேர் வரையில் அழைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. காணாமற் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர்கள், பிராந்திய அலுவலகங்களின் உறுப்பினர்கள் இந்த விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். நாங்கள் எங்களோட மகனை காண இல்லை. இப்போ 16 வருஷமாச்சு. எங்கே தேடியும் ஆள் கிடைக்க இல்லை. இப்படியே பதிவுகளை கொடுத்து கொண்டு திரிகிறோம். நாங்கள் எந்த இதுக்கும் எடுக்கவும் இல்லை. நாங்கள் எடுக்க இணைச்சதும் இல்லை. அவர் இருந்தாங்களுக்கு சும்மா இருந்தால் கூட காணும் எங்களுக்கு. இப்போ 4-5 நாளைக்கு முதலே கோல் பண்ணினவே இந்த டீட்டெயில்ஸ் எடுக்க வேணும் வாங்கன்னு சொல்லி அவற்றை பதிவுகளை இருக்கா பார்க்க வேணும்னு சொல்லி இன்றைக்கு வந்து பதிவு கொடுத்துட்டு போகிறோம். இங்கே நாங்கள் 6 குழுவாக பிரிந்து ஒவ்வொரு குழுவும் இந்த மக்களுடைய முறைப்பாட்டினை ஆய்வு செய்து அவர்களுடைய சாட்சிகள் ஊடாகவும் நாங்கள் இங்கே அதனை ஆய்வு செய்து மதிப்பீடு செய்து எங்களுடைய அறிக்கையை நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் ஏறக்குறைய 25,000 விண்ணப்பங்கள் எங்களிடம் வந்து சேர்ந்தன. அதில் ஏறக்குறைய பொழுது 7,000 பேருடைய விண்ணப்பங்களுடைய முதல் கட்ட விசாரணை முடிவுற்றுள்ளது. இந்த எங்களுடைய நோக்கம் உண்மையை கண்டறியவு. அப்படி உண்மையை கண்டறிந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய சான்றுகள் எங்களுக்கு இருந்தால் அதை குறிப்பிட்டவர்களுக்கு அறிவித்து அதற்குரிய நீதியை பெறுவதற்கான பொறிமுறையை உருவாக்குவது. மன்னார் மாவட்ட காணாமல் போன ஆட்கள் பற்றிய பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். என்ற பிள்ளைய புது மாத்தளனில் வச்சு வீட்டிலங்கம்மா வேலைக்காரமாக பிடிச்சாங்க. இதுவரை இந்த வருடம் எனக்கு எதுவுமே முடிவு இல்லை. பிள்ளையும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடி ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் தரலாம்னு சொல்லியிருக்கு. போம்புகள் எல்லாம் அங்கே இருந்து உறுதிப்படுத்தி கொண்டு வர சொல்லி கொடுத்தோம். இனி மகன் இல்லைன்றது எனக்கு உறுதியாக என் மனதுக்கு அவர் இல்லை. இவ்வளோ காலத்துக்கு அவர் இருந்திருந்தாருன்னா எங்களில் வராமல் விட்டுருக்க மாட்டேன். இதுவரையிலே மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகள் சுமார் 612 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றிலே நாங்கள் இதுவரையிலே 427 விண்ணப்பங்களுக்கான பூர்வாங்க விசாரணைகளை முடித்துள்ளோம். அதற்கான இடைக்கால நிவாரணம், காணப்படாமைக்கான சான்றிதழ், மரண சான்றிதழ் என்பவற்றையும் நாங்கள் வழங்கியுள்ளோம்.